உப்பு மிளகு சத்தி ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், எவ்வளவு பெரிய மனுஷனா தான் அதை மீற மாட்டாரு. முதல்ல வைக்க மாட்டாரு. உண்மையா இருந்தா வச்சிருவாரு. உண்மை இல்லைன்னா அவருடைய தயக்கத்தை உங்க கண்ணால பார்க்க முடியாது. ஒரு சில கோயில் இருக்கு, ஆந்திரால ஒரு சில கோயில்லாம் உண்டு. நீங்க அங்க போனோன்னே எதுவுமே செய்ய மாட்டாங்க. பஞ்சாயத்து நடக்கும். ஐயா சத்தி வச்சு போங்கன்னுவாங்க. உப்பு மிளகு சத்தி வைக்கிறதுக்கு அவ்வளவு பயப்படுவாங்க. பிரபஞ்சத்தினுடைய நேரடியான ஆற்றப்பட்டது, கடனுடைய பரிபூர்ண சக்தி பெற்றது அந்த கல்லுப்பு. கல்லுப்பு தான், வேற உப்பு கிடையாது. அதனால அதுக்கு பிரபஞ்ச சக்தி இருக்கிறதுனால நீங்க அதை எடுத்து கொடுக்கும்போது பெருகும். நீங்க கொடுக்க தான் பெருகும். வழி விட்டா தான் வழி கிடைக்கும். அதனால கொடுக்க அந்த பிரபஞ்ச ஆற்றல் நீங்க கொடுக்குற அளவுக்கு மனசு வந்துச்சுன்னாவே உங்களை தேடி மற்ற விஷயம் வந்துடும். நீங்க சுருக்கி எனக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லும் போது அது அங்கேயும் நின்றுடணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா கைமீறி போயிடும். அடுத்தவங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தன்னால ஒரு வழியில கடவுள் கொடுத்துனே இருப்பாரு. பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்க கடவுளை நம்புறீங்க, நம்புற ரெண்டாவது விஷயம். அது வேற டாபிக்னு வச்சுங்களேன். உங்க எண்ணமே மற்றவங்களுக்கு தரணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டாவே அந்த தரக்கூடிய அளவுக்கான விஷயத்தை கடவுள் உங்ககிட்ட கொடுத்துருவாரு. அதனால பெண்கள் தாராளமா செய்யுங்க. நீங்க தான் சக்தியினுடைய பிறப்பிடம், நீங்க தான் ஆதி மூலம். அதனாலதான் ஸ்ரீசக்கரத்தை உங்களை வழிபட சொல்றோம். ஆதிசங்கர பிரதேசம் பண்ண ஸ்ரீசக்கரத்தை வழிபடுறதுக்கு முழு தகுதியும் பெண்களுக்கு உண்டு. அதனால பெண்கள் தாராளமா அந்த ஸ்ரீசக்கரத்தை பயன்படுத்துங்க. வாங்கி உங்க பேக்ல வச்சுங்க. உப்பு நீங்க வாங்கி வேற என்ன கொடுங்க, தானம் கொடுங்க. இல்ல அன்னசாலை ஏதாவது இருந்துச்சுன்னா கோயில்ல நிறைய சமைப்பாங்க, கூடங்கள் இருக்கும். அந்த கூடம் எடுத்து கொடுங்க. 10 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க. அந்த கல்லுப்புக்கு அவ்வளவு வேல்யூ. அது கல்லுப்புக்கு மட்டும்தான், மற்ற உப்பு நான் சொல்ல மாட்டேன். பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றல் கல்லுப்புக்கு உண்டு. ஒரு சில பொருட்களை மட்டும்தான் பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றல் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதுல உப்புக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. மடிச்சு வைக்க கூடாது, சுருட்டி தான் வைக்கணும். பணத்தை சுருட்டி வைக்கணும். சுழற்சின்றது தான் பணத்தினுடைய வேல்யூவே. சுழற்சின்றது ஒரு பிரபஞ்ச ஆற்றல் இருக்கக்கூடிய தன்மை. நீங்க இப்ப பீரோல பணம் வைக்கணும்னா கூட கட்டா வைக்க கூடாது. எப்பவுமே உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கட்டும், அந்த 100 ரூபாய் சுத்தி வைங்க. வீட்டுல நீங்க உங்க பேக் வச்சிருந்தா கூட பணத்தை சுத்தி வைங்க. மடிச்சு யாருக்கிட்ட கொடுக்க கூடாது, வாங்கக்கூடாது. சுத்தி வைங்க. பண சுழற்சி ஏற்படும். உங்ககிட்ட இருந்து நம்ம கிட்ட வரும், எங்கிட்ட இருந்து இன்னொருத்தர் போகும். பணப்புழக்கம் எப்பவுமே அதிகரிக்கும். ஒரே இடத்துல நிக்காது. எங்கிட்ட நீங்க ஒரு 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். இப்படி போகும். ஆனா செயின் மாதிரி வந்துனே இருக்கும் பணத்தை சுருட்டி வச்சா. இது போல சின்ன சின்ன டிப்ஸ். இது எல்லாமே சித்தர்கள் அனுபவிச்சு அனுபவத்துல சொன்ன விஷயங்களை தான் சொல்லியிருக்கோம். நம்ம மக்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. நான் சொன்ன எந்த விஷயத்திலுமே அதிகபட்சம் 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கும் செலவு, அவ்வளவுதான். அதான் சொன்னேன், ஸ்ரீசக்கரத்தை பயன்படுத்துங்க. 9 வியாழக்கிழமை ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணுங்க. முடிஞ்ச அங்காள பரமேஸ்வரர் கூட சேர்த்துங்க. அங்காள பரமேஸ்வருக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. 9 வியாழக்கிழமை வீட்டுல அங்காள பரமேஸ்வரர் படத்தை வச்சு வணங்குங்க. வேற எந்த தேவையும் கேளுங்க. என்னுடைய தேவைக்கு பணம் வேணும் கேளுங்க. உப்பை நீங்க வாங்கி வேற என்ன கொடுங்க, தானம் கொடுங்க. இல்ல அன்னசாலை ஏதாவது இருந்துச்சுன்னா கோயில்ல நிறைய சமைப்பாங்க, கூடங்கள் இருக்கும். அந்த கூடம் எடுத்து கொடுங்க. 10 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க. அந்த கல்லுப்புக்கு அவ்வளவு வேல்யூ. அது கல்லுப்புக்கு மட்டும்தான், மற்ற உப்பு நான் சொல்ல மாட்டேன். பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றல் கல்லுப்புக்கு உண்டு. ஒரு சில பொருட்களை மட்டும்தான் பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றல் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதுல உப்புக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. தயவு செஞ்சு கடவுள்கிட்ட கேட்கும்போது, பிரார்த்தனை பண்ணும்போது, குலதெய்வத்தை கேட்கும்போது உங்க தேவைக்கு மட்டும் கேளுங்க. கண்டிப்பா அந்த பிரார்த்தனை நிறைவேறும். நீங்க அளவுக்கு அதிகமா நீங்க நினைச்சு எனக்கு வீடு வேணும்னு சொன்னீங்கன்னா 10 லட்சத்துலயும் வீடு இருக்கு, 1 லட்சத்துலயும் வீடு இருக்குது, 10 கோடியில வீடு இருக்கு. நீங்க அப்படி போய் பிரம்மாண்டமா அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா என் தேவைக்கு எனக்கு ஒரு வீடு வேணும், நீங்க பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணுங்கன்னா உங்களை பத்தி அவருக்கு தெரியும். நீங்க சொல்லிதான் அவருக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அழுகிறப்புல தான் பால் கொடுக்க முடியும். அதனால இறைவன் நம்ம கேட்பானா கொஞ்சம் எதிர்பார்ப்பாரு. இவர் நம்மளை பத்தி நினைக்கிறாப்லையா, ஏதாவது கேட்கறாருன்னு சொல்லி பார்ப்பாரு, பார்த்துனே இருப்பாரு. அப்போ நீங்க அவர்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னா நிச்சயமா கன்சிடர் பண்ணுவாரு. போகும்போது எதிர்பார்ப்புல நீங்க அதிகமா போனீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புல எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைகள் உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கான காலதாமதம் அதிகமாக ஏற்படும்.